வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் பரம டெக் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, போக்கோ X2 மொபைல். அந்த மொபைலை வாங்கலாமா வேணாமான்னு உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான பதில் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இடையில எங்கேயாவது பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நிறையவே சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போக்கோ X2 மொபைல். இந்த மொபைல் சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம கூட இருக்கலாம். இந்த மொபைலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா வேறு எதுவும் பண்ண தேவையில்ல. ரெட்மியோட K13 அப்படிங்கிற மொபைலை பார்த்தாலே போதும். அதே மாதிரி இருக்கிறது தான் இது. ஆனால் அதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 15,999 ரூபா, அதாவது 16,000 ரூபா. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வெளியிட்டு 20,000 ரூபாய்க்கு வெளியிட்டிருக்காங்க இந்த மொபைலை. இப்போ போக்கோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1.5 வருஷத்துக்கு அப்புறமா இப்போது போக்கோ X2 அப்படிங்கிற மொபைலை புதுசாக இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீனாவில் ரெட்மி வந்து K13 அப்படிங்கிற மொபைலில் இதே மாடல், இதே ப்ராசஸ், எல்லாமே அப்படியே இதே மொபைல் லான்ச் பண்ணாங்க. போக்கோ வந்து ரெட்மியோட ப்ராண்டை வந்து காப்பி பண்ணாங்களா, இல்லை ரெட்மி வந்து போக்கோட ப்ராண்டை காப்பி பண்ணாங்களான்னு தெரில. ரெண்டுமே ஒரே மொபைல், ஒரே மாதிரி HSL அதே மாதிரியே இருக்குது. இந்த மொபைலில் எது பெட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து கேமரா, அதோட உள்கட்டமைப்பு இதை மட்டும் பார்த்து வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்த போக்கோ X2 மொபைல் கரெக்டாக இருக்கும். அது வந்து ரெட்மியோட K13 அப்படிங்கிற மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா கேம் விளையாடும் சில லேக் இருக்குது. அதே இப்போ போக்கோ X2 அப்படிங்கிற மொபைலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லேக் கிடையாது. கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கு, பேட்ரி பேக்கப்பும் அதிகமாக இருக்குது. என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா போக்கோவோட X2 மொபைல் வாங்குறது பெட்டர்னு நான் சொல்லுவேன். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 206 சம்திங் கிலோகிராம் இந்த வெயிட் இருக்குது. இது ரொம்ப வெயிட்டாக தான் இருக்குது. இது கையில் வச்சு யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதிக நேரம் நீங்கள் கையிலேயே மொபைல் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஏற்றது கிடையாது. இல்லை ப்ரோ, எனக்கு வந்துட்டு அதிகமாக பேட்ரி பேக்கப் இருந்தால் போதும், அப்படின்னு கேமரா குவாலிட்டி சரியாக இருந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இந்த ஃபோன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 15,999 ரூபா, 16,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மொபைலை பை பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் என்னை பொறுத்தளவு சூப்பர் தான். சீனாவில் லான்ச் பண்ண ரெட்மியோட K13 அப்படிங்கிற மொபைல் பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அதே மாடிஃபிகேஷனில் தான் இங்கே வந்திருக்கு. ஆனால் இந்த மொபைல் என்னை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. என்னை பொறுத்தளவு என்னோடய சஜெக்ஷனை மட்டும் சொல்கிறேன் நான். இது வந்துட்டு நான் சொல்ல கிடையாது, கூகுளில் ஒரு நியூஸ் அப்டேட் ஆச்சு, அதுலேருந்து நான் எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். இதுவும் டெக் சம்மந்தமான நியூஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதே மாதிரி டெக் நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.